பிடிஒய் ஃபேன்ஸ், பாரு ஃபேன்ஸ், பார்த்தீங்களா? இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தீங்களா? நம்ம பிடிஒயோட கண்கொள்ளா காட்சியை யாரெல்லாம் பார்த்தீங்க? ஆஹா சேனல் யாரெல்லாம் பார்த்தீங்க? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது பாருவும் கமருதீன் எங்கே போனாங்க? பாத்ரூம்குள்ளே போனாங்க. யார் சொன்னது? பிடிஒய் சொன்னது, அரோரா சொன்னது, சபரி சொன்னது. பல பைத்தியங்கள், பல பிடிஒய் பைத்தியங்கள், பல அரோரா பைத்தியங்கள்லாம் என்ன சொன்னிச்சு? மிஸ்டர் ஸ்னூப்பி, மிஸ்டர் மைக்கிள், மிஸ்டர் பரதேசிங்க எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அரோரா துஷாரை பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ரியலாக நடந்தது, நீங்கள் நம்பணும். இதெல்லாம் ஷோ கிடையாது, இதெல்லாம் பிக் பாஸ் ஷோவே கிடையாது, இதெல்லாம் ரியலாக நடந்தது. இதெல்லாம் நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஆனால் பிடிஒய் இப்போ இது ஷோவுக்காக பண்ணுது, இதையும் நீங்கள் நம்பி தான் ஆகணும். பல பேர் பிடிஒய் ஃபேன்ஸ் எல்லாம் கதறாங்க. எப்படி பிடிஒய் இதை நடிக்கலாம்? எப்படி திவ்யா கணேஷ் இதை பண்ணிங்க? இதை நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. அவளுக்கு டைட்டில் வின்னர் கொடுத்தீங்க, அதுக்கு மரியாதையும் இல்லை, மதிப்பும் கிடையாது. எல்லாம் பார்வு கமருதீன் வினோத்னு கதறிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டம்மி பிக் பாஸ் கொண்டாட்டமும் கொண்டாடலை நீங்கள். அப்புறம் பரிதாபண்டாது, அது ஒரு ஒரு ஹீரோயின் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கு, பார்வோட பெரிய ஆள் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கு, பார்வை காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாள் காப்பி அடித்து பார்த்துச்சு, எவனும் கண்டுக்கலை. என்னடா நம்ம பார்வை காப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கோம், பார்வை பண்ணுறதெல்லாம் நம்மளும் பண்ணுறோம், ஆனால் நம்ம ட்ரெண்டாக மாட்டோம், பாவாடி தாவணி கட்டுறோம், என்ன பண்ணாலும் பண்ணுறோம். அது தாய்லாந்து போனால் நம்மளும் தாய்லாந்து போகிறோம், எங்கே போனாலும் எவனும் கண்டுக்கவே மாட்டுறாங்க. பாருங்கிறாங்க, கமருங்கிறாங்க, பாரதிங்கிறாங்களே. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது தான் நம்ம அரோரா என்ன பண்ணுதுன்னா, சின்க்ளேயர் என்ன பண்ணுறாங்க, நான் பலூனக்கா அவங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி அரை நிர்வாணத்தோடு ஒரு பிக்சரை போடுறாங்க, பிச்சுக்கிட்டு போகுது வியூஸு லைக்ஸ்லாம். பார்த்துச்சு, நான் பார்வை ஏன் காப்படிக்கணும், ஏன் தலைவி அரோராவை காப்பி அடிக்கிறேன்டா அப்படின்ட்டு அரோரா வழியில் போகிறேன்டா அப்படின்னு போய், ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் போகல, ஒரு சீனு தான், ஒரு சீனு படுக்கை அறையில் ஒரு சீனு, அப்படி கில்மா பண்ணுற மாதிரி ஒரு சீனு. அது படத்துக்காக தான் பண்ணியிருக்கு, ரியலாக பண்ணலை. அது இப்போ என்னென்னா பிடிஒய் ஃபேன்ஸ் மத்தியிலேயே கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. எப்படி நீங்கள் பண்ணலாம்? உங்களை எவ்வளோ நம்பியிருந்தோம், உங்களுக்கு டைட்டில் கொடுத்தோமே, பிஆர் பண்ணோம், பிஆர் வேலை எவ்வளோ வேலை பார்த்தோம் தெரியுமா? மிஸ்டர் சுனுப்பிலாம் அப்படியே வலிஞ்சிக்கிட்டு இருப்பான், எப்படி ஜோமைக்கெல்லாம் வலியுவான் அப்படியே. பிடிஒய்மா அரோராம்மா எப்படி? இப்போ எப்படி பண்ணிவிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படிலாம் நடிச்சிருக்கக்கூடாது, ரொம்ப செக்ஸியாக ஹாட்டாக அரை நிர்வாணத்தோடலாம் நடிச்சிருக்கக்கூடாது, அது இதுங்கிறாங்க. அதுக்கு வேண்டா, அடுத்தடுத்து வாய்ப்புகள் வேணும், எவனும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேறீங்க. அப்போ அதுக்கு என்ன வாய்ப்பு வருதோ அதை நடிச்சிட்டு போகுதுறாது. இப்போ நடிக்குதே, ரியலாக பண்ணலையே. அப்போ பிடிஒய் கத்துனியடையே காரில். அப்போ பார்வை என்னென்னலாம் பேசுனீங்களா? டேய் பார்வை என்னென்னலாம் கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணீங்க. இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு இப்போ திவ்யாவுக்கு கேரக்டர் அசாசினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அவ்வளோதான்டா நீங்கள், அவ்வளோதான் நீங்கள். இப்போ திவ்யா அது கண்டுக்காது, அதெல்லாம் ஏன்டா அது தெரிஞ்சு தான் பண்ணுது. ஏன்டா நீங்களாம் யாரா? நீங்கள் கோமாளிங்களா? என்னென்ன பேச்சு பேசுனீங்க? கதறீங்களாடாங்க? எவனும் காப்பாற்ற மாட்டான். கதறுங்கடா, கதறு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.